ஆஹா கல்யாணம் சீரியலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே நம்ம விஜய் வந்து தலையில கட்டோட வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாங்க. ஸோ தலையில கட்டோட என்ட்ரி குடுக்கும்போதே வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு, "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்ம விஜயோட ரசிகை ஃபோன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம, "என்னாச்சு? என்னாச்சு? இவ்வளோ பெரிய கட்டா?" அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்க ஆரம்பிச்சர்றாங்க. நமக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் மட்டும் ப்ரோன்னு தெரிஞ்சதுன்னா, மகா அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம மறைச்சிரணும் அப்படின்னு சொல்லி விஜய் மனசுக்குள்ளாரயே நெனச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. யார்றா இந்த பொண்ணு? நம்ம விஜய் கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாப்புல நம்ம விஜய். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேனு. நான் எழுதின கவிதைக்கு மிகப்பெரிய ஃபேனு அப்படின்னு வந்து விஜய் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ண பத்தி விசாரிக்கிறாங்க. யாரும்மா உங்க அப்பா, அம்மா யாரு? அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிச்சதுக்கப்புறம் எல்லாம் என்ன நெனைப்பாங்க, இவங்க 2 பேத்தோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கே! அப்படிங்கிற மாரி தானே நெனைப்பாங்க. அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம விஜய் தன்னோட ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு ரூமெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. அதுக்கு நடுப்புற நம்ம சூர்யா வந்து மகாவ சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தனியா உன்கிட்ட பேசணும், தனியா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இத ராஜலட்சுமியும், சித்ரா தேவியும் கவனிக்கிறாங்க. நம்ம ராஜலட்சுமி போய் நம்ம சூர்யா பக்கத்துல நிக்கிறாங்க. நம்ம மகா அந்தாண்ட கிளம்பி போயிடுறாங்க. சூர்யா, மகா நவுந்து போனது கூட தெரியாம ராஜலட்சுமி கிட்டயே வந்து நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அவங்க என்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சூர்யா ஷாக் ஆயிடுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மகா பின்னாடியே போறாப்புல நம்ம சூர்யா. கிச்சனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மகா கேசரி பண்ணுறாங்க. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரைக்கு பதிலாக உப்பு அள்ளி கொட்டிடுறாப்புல நம்ம சூர்யா. அப்புறமா தான் இது உப்பு அப்படின்னு கவனிக்கிறாங்க. நம்ம மகா வந்த பொண்ணுக்கு அந்த ஸ்வீட்டை தரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்பொழுது, சூர்யா அதை தடுத்து, "இது இல்ல இல்ல இதை சாப்பிடக்கூடாது" அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரே ஃபன்னா தாங்க போணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.